أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. صدق الله العلي العظيم. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேலும் நமது நாயகம் நல்வழி தாயகம் சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் கண்ணியத்தோடு மஜ்லிஸை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும், மேலும் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டானது நிலவுமாறாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனை நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸாக, அவனை விக்ர் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸில் நம்மை அனைவருக்கும் வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வெறுமனான விக்ர் செய்யாமல் அவருடைய அழகிய பெயரான அஸ்மா ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அவனுடைய அழகிய திருப்பெயரை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை விக்ர் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அமர வைத்திருக்கிறான். மேலும் தினமும் நாம் பார்த்து வருகின்ற புரியோமை துடிப்போம் என்ற ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்ம் என்னவென்று சொன்னால் ஜாமி என்று சொன்னால் அனைவரும் ஒன்று சேர்க்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனை விக்ர் செய்வதற்காக ஒன்று சேர்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைப்பினைகளையும் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த காலத்துல மறுமை நாள் மீது நாம் நம்பிக்கை கொள்வது என்பது நம்முடைய ஈமானின் ஒன்றாக இருக்கிறது. பலரும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்ளாமல் மறுமை நாள் ஒன்று இருக்காப்பா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு பலரும் தன்னுடைய ஈமானின் மீது பலகீனமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறான், ரப்பனா இன்னக நிச்சயமாக எங்கள் இறைவா ஜாமிஉன் நாஸ் லியௌமின் அந்நாளிலே நீயே மக்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறாய். லா ரைப ஃபீஹ் அந்த நாளில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மிஆத் வாக்களித்ததற்கு மாறு செய்யாதவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவே குர்ஆன் ஷரீஃபிலே ஒன்று சேர்ப்பான் என்று மக்களை அனைத்தும் ஒன்று சேர்ப்பான் என்று ஒரு நாளை சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த நாள் தான் யௌமுல் கியாமா, நாளை மறுமை நாளாக இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த படைப்பினைகளை ஒன்று சேர்த்தவுடன் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், அந்நாளிலே ஒரு சத்தம் ஒலிக்கப்படும். அந்த சத்தம் எந்த அளவுக்கு சொன்னால் மனிதர்களுடைய அந்த காதெல்லாம் செவிடாகும் அளவுக்கு ஒரு அதிகம் சத்தமான அந்த சத்தத்தை அல்லாஹ் தஆலா வெளியே ஊதப்படும். அந்த சத்தத்தை ஊதப்படும் அந்த நாளிலே யௌம யஃபுரு மர்உ மின் அஹீ அந்த நாளிலே நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நாம் கண்டு விரண்டு ஓடுவோம். நம்முடைய சகோதரரை கண்டு விரண்டு ஓடுவோம். மேலும் அந்த நாளிலே நம்முடைய தாய் தந்தையை கண்டு நாம் விரண்டு ஓடுவோம். அந்நாளிலே நமக்கு மத்தியில் யாரென்று பலரும் தனக்கு அந்த சத்தத்தை கேட்டு தன்னை அறியாமலே விரண்டு ஓடுவார்கள். தன்னுடைய தாயை கண்டு விரண்டு ஓடுவார்கள். மேலும் நம்முடைய மனைவி மக்களை நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை கண்டு நாம் விரண்டு ஓடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அந்நாளை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. மேலும் அந்த நாளிலே அந்நாளிலே அனைத்து அந்நாளிலே ஒட்டுமொத்த மனிதர்களையும் தன்னுடைய உறவினர்களை கண்டு, மேலும் தன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவரும் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய மனைவி மக்களை அனைவரையும் பார்த்து ஓடுவார்கள். மேலும் அந்த நாளிலே நாளிலே ஒருவருடைய முகம் சிலருடைய முகம் மிகவும் ஒளிமயமான நூறானதாக இருக்கும். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இருப்பார்கள். அவர்கள் தான் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி அவன் மீது ஈமான் கொண்டவர்கள். மேலும் மற்றவர்களுடைய முகம் மேலும் ஒரு சிலருடைய முகம் என்பது இருளினால் சூழப்பட்டிருக்கும் என்பதால்
அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சூரா ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்கிறான். அவர்கள் உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜர், அவர்கள் தான் காஃபிராக அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வை தன்னுடைய இதயத்தால் நிராகரித்தவர்கள் தான் நாளை மறுமையில் அவருடைய முகமெல்லாம் இருளால் சூழப்பட்டிருக்கும் என்பதால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்கிறார். மேலும் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரும் ஒன்று சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா கேரளால அந்த வயநாட்டில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாம் அறிந்திருக்கலாம். அந்த சம்பவத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டி உதவி செய்ய வைத்தார். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் தஆலா ஜாமியாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வோம். யா ஜமீஉ 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 நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரும் ஒன்று சேர்க்கக்கூடியவராக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதிலளிக்கக்கூடிய பாக்கியை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவாராக. மேலும் நாம் அடுத்து இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்மேல் என்று சொன்னால் அது கனி என்று சொன்னால் தேவையற்றவன். அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தஆலா ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். யாரால் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், மேலும் யாராலும் அவன் தேவையற்றவன், யாராலும் அவன் பெறவும் இல்லை, இவராலும் பெறப்படவும் இல்லை. மேலும் அல்லாஹ் தஆலா அவனுக்காக நிகராக இருப்பவரும் எவரும் இல்லை. இக்காலத்தில் நமக்கு பலவிதமான தேவைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா நமக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்தமாக இருக்கட்டும், அந்த இரத்தத்தை நம்முடைய உடல் முழுவதும் பரவ செய்கிறான். அப்படிப்பட்ட தேவையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் அவன் தேவையற்றவன். அல்லாஹ் தஆலா யாராலும் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய கூட மாட்டான். அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் லுக்மானிலே சொல்லி காட்டுகிறான், வலகத ஆதனா லுக்மான ஹிக்மத அனிஷ்குரில்லாஹ். அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத் ஞானத்தை கொடுத்தான். எதற்காக? அவனை சுக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அவருக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ஒமன் யஷ்குரு ஃபஇன்னமா யஷ்குரு நஃப்ஸிஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அவர் வெறுமனே புகழ்வது, அல்லாஹ்வை வெறுமனே புகழ்வது மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வை புகழ்வதனால், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதனால் அவர்களுக்கு தான் அது நன்மை. ஒமன் கஃபர, மேலும் எவர் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அது அவருக்கு தீமையாக இருக்கிறது என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறார். மேலும் ஃபைனல்லாஹ கனியுல் ஹமீத், நிச்சயமா அல்லாஹ் தேவையற்றவன், மேலும் அல்லாஹ் புகழப்படக்கூடியவன். அல்லாஹ் தஆலா யாராலும் அவன் தேவையை பூர்த்தி செய்வதில்லை. அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நாம் அல்லாஹ்வை புகழ்வதனால் வெறும் அவனை புகழ்வது மட்டுமல்ல, புகழ்வதால் அவனுடைய அந்தஸ்து உயர்வதில்லை. நம்முடைய அந்தஸ்து தான், நம்முடைய அமல்கள், நம்முடைய நன்மை தான் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறார். மேலும் அவன்தான் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது. மேலும் நம்முடைய தேவைகளை நம்முடைய மனதில் இனியவாறு அவனை புகழ்வோம். யா மனியு 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 யா
அனைத்து நப்சுகளும் யா நப்சி ஓடக்கூடிய அந்த நிலையில் யா உம்மத்தி என்று உம்மத்தின் மீது பிரியம் கொண்டிருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி